நாங்கள் ரெண்டாவதாக விசிட் பண்ண இடம் பேர் தான் அப்பார்ட்மெண்ட் கேஃபே. இது ஹோச்சின் மின்னில் இருக்கிற பழமை வாய்ந்த ஒரு 9 ஸ்டோரி பில்டிங். இந்த அப்பார்ட்மெண்ட் கேஃபேயோட தனித்துவம் பார்த்திங்கன்னா, இது ஒரு ரெகுலர் பில்டிங்கில் எப்படி வீடு வீடாக இருக்குமோ இங்கே வெறும் கேஃபே அண்ட் ஷாப்ஸாக இருக்கும். சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ஜுவி. மிஸ்ஸஸ் ஜுவியா சொல்லுங்கள் ஜுவி, நீங்கள் காணாம போயிட்டீங்க. மேஜிக். பாருங்க, வியட்நாம்ல ஒரே ஒரு காஃபி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ anything okay? 5:30 மாடி ஏறிட்டோம். ஜூவி நிஜமா போகணுமா? எங்க வந்தாலே போங்கிறாங்க. உள்ள போன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியப்பு ஓ கேஃபே. ஸோ நாங்கள் வந்த கேஃபே பேர் தான் போ கேஃபே. இது அப்பார்ட்மெண்ட் கேஃபேயில் 8வது ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எந்த கேஃபேலேயும் ஹலால் சாங் இல்லை. ஸோ நாங்கள் ஒவ்வொரு கடையிலையும் லாட் ஆட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் ஆர்டர் பண்ணோம். Is this the creme brulee coffee? It's from the Is it vegan friendly? Like no pork, no lard? it has a little bit Fresh milk? yes. Oh, that's fine. But like any meat products? No. எனி லாட்? Okay. It's up to you. Okay. Okay, then லாட் இருக்கா? இல்லைங்கிறது. ஓகே. Okay, அது ஒன்று போதும். Okay, can we just have one of it? Right. Yeah. தேங்க்யூ. Thank you. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த க்ரீம் புலே காஃபி. ஸோ இதில் மேலே சுகர் கோட் பண்ணி பர்ன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை உடைக்கும் போதே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்லான்னு கேஃபே தேடினோம். பட் எங்களுக்கு கிடைச்சதும் இந்த பண்ணு தான். ஆனால் இந்த கேஃபேயில் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. சொல்லுங்கள் ஜூவி அவர்களே. வாயடிச்சு போய் உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. கடலை தாண்டி வந்து நம்ம பண்ணத்திங்க தான் வந்தோமா? முடியல guys. Do ASMR. சாப்பிட்றத கடிக்க யாரை குட்டி வச்சுட்டு என்ன Shy. You come. என்ன?
சொல்லவே இல்லையா சார்? வடிவேல் வாயுள்ள மைக்கூட்டமும் எது நான் மைக்கூட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வியட்நாமில் வேறு எங்கெங்கெல்லாம் நாங்கள் போகணுன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.